பைபிள் சவாலின் 210வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நீதிமொழிகள் 7 முதல் 9 வரை வாசிப்பதன் மூலம் சோதனைகளை விட ஞானத்தை தேர்ந்தெடுத்து தேவனை மகிமைப்படுத்தும் வாழ்க்கையை வாழ்வதின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்கிறோம். இந்த பகுதிகள் ஞானத்தின் குரலையும் மூடத்தனத்தின் குரலையும் ஒப்பிட்டு நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நமது எதிர்காலத்தை வடிவமைக்கிறது என்பதை நினைவூட்டுகின்றன. தேவனுடைய போதனையில் நிலைத்திருந்து புத்தியை நாடி அவரது சத்தியத்திலிருந்து நம்மை விலக்கக்கூடிய அனைத்தையும் விட்டு விலகும்படி நாம் ஊக்கப்படுத்தப்படுகிறோம். ஆண்டவருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவரது வழிகளில் நடக்கிறவர்கள் வாழ்க்கையையும் சமாதானத்தையும் நிலையான சந்தோஷத்தையும் கண்டடைகிறார்கள். நீதியும் ஆசீர்வாதமும் நிறைந்த பாதையை தேர்ந்தெடுக்க தேவன் அன்புடன் நம்மை அழைக்கிறார். இன்று பகுத்தறியும் இதயத்துடன் அவரது ஞானத்தை கேட்டு அவரது வழிகளை பின்பற்ற தயாராக ஆரம்பிப்போம். Welcome to day 210 of the Bible Challenge. Today's reading from Proverbs chapter 7 to 9 highlights the importance of choosing wisdom over temptation and living a life that honors God. These passages contrast the voice of wisdom with the voice of foolishness, reminding us that every decision we make shapes our future. We are encouraged to seek understanding, remain faithful to God's instruction, and reject anything that leads us away from His truth. The fear of the Lord is the beginning of wisdom, and those who walk in His ways discover life, peace, and lasting joy. God lovingly invites us to choose the path that leads to righteousness and blessing. Let us begin today with discerning hearts, ready to listen to His wisdom and follow His ways. நீதிமொழிகள் அதிகாரம் 7. Proverbs chapter 7. வசனம் 1. என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. Verse 1. My son, keep my words and lay up my commandments with thee. வசனம் 2. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். Verse 2. Keep my commandments and live, and my law is the apple of thine eye. வசனம் 3. அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். Verse 3. Bind them upon thy fingers, write them upon the table of thine heart. வசனம் 4. இச்சகவார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு உன்னை விலக்கி காப்பதற்காக. Verse 4. Say unto wisdom, thou art my sister, and call understanding thy kinswoman. வசனம் 5. ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும் புத்தியை பார்த்து நீ என் இனத்தாள் என்றும் சொல்வாயாக. Verse 5. That they may keep thee from the strange woman, from the stranger, which flattereth with her words. வசனம் 6. நான் என் வீட்டின் ஜன்னலருகே நின்று பலகணி வழியாய் பார்த்தபோது. Verse 6. For at the window of my house I looked through my casement. வசனம் 7. பேதையர்களாகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தியீன வாலிபனைக் கண்டு அவனை கவனித்தேன். Verse 7. And beheld among the simple ones, I discerned among the youths, a young man void of understanding. வசனம் 8. அவன் மாலைமயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும். Verse 8. Passing through the street near her corner, and he went the way to her house. வசனம் 9. அவள் இருக்கும் சந்துக்கடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். Verse 9. In the twilight, in the evening, in the black and dark night. வசனம் 10. அப்பொழுது இதோ வேசியின் ஆடையாபரணம் தரித்த தந்திரமனமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். Verse 10. And, behold, there met him a woman, with the attire of an harlot, and subtle of heart. வசனம் 11. அவள் வாயாடியும் அடங்காதவளுமானவள், அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. Verse 11.
She is loud and stubborn. Her feet abide not in her house. வசனம் 12. சிலவேளை வெளியிலிருப்பாள், சிலவேளை வீதியிலிருப்பாள், சந்துகள் தோறும் பதிவிருப்பாள். Verse 12. Now is she without, now in the streets, and lieth in wait at every corner. வசனம் 13. அவள் அவனை பிடித்து முத்தஞ்செய்து, முகம் நாணாமல் அவனை பார்த்து. Verse 13. So she caught him, and kissed him, and, with an impudent face said unto him. வசனம் 14. சமாதான பலிகள் என்மேல் சுமந்திருந்தது, இன்றைக்குத்தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன். Verse 14. I have peace offerings with me, this day have I paid my vows. வசனம் 15. ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை ஆவலோடு தேடினேன், இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன். Verse 15. Therefore came I forth to meet thee, diligently to seek thy face, and I have found thee. வசனம் 16. என் மஞ்சத்தை இரத்தின கம்பளங்களாலும் எகிப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும் சிங்காரித்தேன். Verse 16. I have decked my bed with coverings of tapestry, with carved works, with fine linen of Egypt. வசனம் 17. என் படுக்கையை வெள்ளை போலத்தாலும் சந்தனத்தாலும் இலவங்கப்பட்டையாலும் வாசனை கட்டினேன். Verse 17. I have perfumed my bed with myrrh, aloes, and cinnamon. வசனம் 18. வா, விடியற்காலம் வரைக்கும் சம்போகமாயிருப்போம், இன்பங்களினால் பூரிப்போம். Verse 18. Come, let us take our fill of love until the morning. Let us solace ourselves with loves. வசனம் 19. புருஷன் வீட்டிலே இல்லை, தூரப்பிரயாணம் போனான். Verse 19. For the good man is not at home, he is gone a long journey. வசனம் 20. பணப்பையை தன் கையிலே கொண்டு போனான், குறிக்கப்பட்ட நாளிலே வீட்டுக்கு வருவான் என்று சொல்லி. Verse 20. He hath taken a bag of money with him, and will come home at the day appointed. வசனம் 21. தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி, தன் உதடுகளின் மதுரவாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். Verse 21. With her much fair speech she caused him to yield. With the flattering of her lips she forced him. வசனம் 22. உடனே அவன் அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும். Verse 22. He goeth after her straightway, as an ox goeth to the slaughter, or as a fool to the correction of the stocks. வசனம் 23. ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழத்திவிரிக்கிறது போலும், அவளுக்கு பின்னே போனான், அம்பு அவன் ஈரலை பிளந்தது. Verse 23. Till a dart strike through his liver, as a bird hasteth to the snare, and knoweth not that it is for his life. வசனம் 24. ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள். Verse 24. Hearken unto me now therefore, O ye children, and attend to the words of my mouth. வசனம் 25. உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம், அவள் பாதையிலே மயங்கித் திரியாதே. Verse 25. Let not thine heart decline to her ways, go not astray in her paths. வசனம் 26. அவள் அநேகரை காயப்படுத்தி விழப்பண்ணினாள், பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள். Verse 26. For she hath cast down many wounded, yea, many strong men have been slain by her. வசனம் 27. அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும். Verse 27. Her house is the way to hell, going down to the chambers of death. நீதிமொழிகள் அதிகாரம் 8. Proverbs chapter 8. வசனம் 1. ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ, புத்தி சத்தமிடுகிறதில்லையோ. Verse 1. Doth not wisdom cry, and understanding put forth her voice?
வசனம் 2. அது வழியருகேயுள்ள மேடைகளிலும் நாற்சந்திகளிலும் நிற்கிறது. Verse 2. She standeth in the top of high places, by the way in the places of the paths. வசனம் 3. அது ஊர்வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடைக்கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு. Verse 3. She crieth at the gates, at the entry of the city, at the coming in at the doors. வசனம் 4. மனுஷரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு துணிக்கும். Verse 4. Unto you, O men, I call, and my voice is to the sons of man. வசனம் 5. பேதைகளே, விவேகம் அடையுங்கள், மூடர்களே, புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள். Verse 5. O ye simple, understand wisdom, and ye fools, be ye of an understanding heart. வசனம் 6. கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன், என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். Verse 6. Hear, for I will speak of excellent things, and the opening of my lips shall be right things. வசனம் 7. என் வாய் சத்தியத்தை விளம்பும், ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. Verse 7. For my mouth shall speak truth, and wickedness is an abomination to my lips. வசனம் 8. என் வாயின் வாக்குகளெல்லாம் நீதியானவைகள், அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. Verse 8. All the words of my mouth are in righteousness, there is nothing froward or perverse in them. வசனம் 9. அவைகளெல்லாம் புத்தியுள்ளவனுக்கு தெளிவும், ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமுமாயிருக்கும். Verse 9. They are all plain to him that understandeth, and right to them that find knowledge. வசனம் 10. வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும், பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். Verse 10. Receive my instruction, and not silver, and knowledge rather than choice gold. வசனம் 11. முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல. Verse 11. For wisdom is better than rubies, and all the things that may be desired are not to be compared to it. வசனம் 12. ஞானமாகிய நான் விவேகத்தோடே வாசம் பண்ணி நலியுத்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். Verse 12. I wisdom dwell with prudence, and find out knowledge of witty inventions. வசனம் 13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன். Verse 13. The fear of the Lord is to hate evil, pride, and arrogancy, and the evil way, and the froward mouth do I hate. வசனம் 14. ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி வல்லமை என்னுடையது. Verse 14. Counsel is mine, and sound wisdom. I am understanding, I have strength. வசனம் 15. என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். Verse 15. By me kings reign, and princes decree justice. வசனம் 16. என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியிலுள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். Verse 16. By me princes rule, and nobles, even all the judges of the earth. வசனம் 17. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். Verse 17. I love them that love me, and those that seek me early shall find me. வசனம் 18. ஐசுவரியமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. Verse 18. Riches and honor are with me, yea, durable riches and righteousness. வசனம் 19. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. Verse 19. My fruit
is better than gold, yea, than fine gold, and my revenue than choice silver. வசனம் 20. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும். Verse 20. I lead in the way of righteousness, in the midst of the paths of judgment. வசனம் 21. அவர்களை நீதியின் வழியிலும் நியாயபாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். Verse 21. That I may cause those that love me to inherit substance, and I will fill their treasures. வசனம் 22. கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். Verse 22. The Lord possessed me in the beginning of his way, before his works of old. வசனம் 23. பூமி உண்டாகும் முன்னும் ஆதிமுதற் கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். Verse 23. I was set up from everlasting, from the beginning, or ever the earth was. வசனம் 24. ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். Verse 24. When there were no depths, I was brought forth, when there were no fountains abounding with water. வசனம் 25. மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும். Verse 25. Before the mountains were settled, before the hills was I brought forth. வசனம் 26. அவர் பூமியையும் அதின் வெளிகளையும் பூமியிலுள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். Verse 26. While as yet he had not made the earth, nor the fields, nor the highest part of the dust of the world. வசனம் 27. அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும். Verse 27. When he prepared the heavens, I was there. When he set a compass upon the face of the depth. வசனம் 28. உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும். Verse 28. When he established the clouds above, when he strengthened the fountains of the deep. வசனம் 29. சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும். Verse 29. When he gave to the sea his decree, that the waters should not pass his commandment, when he appointed the foundations of the earth. வசனம் 30. நான் அவர் அருகே செல்லப்பிள்ளையாயிருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். Verse 30. Then I was by him, as one brought up with him, and I was daily his delight, rejoicing always before him. வசனம் 31. அவருடைய பூவுலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். Verse 31. Rejoicing in the habitable part of his earth, and my delights were with the sons of men. வசனம் 32. ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். Verse 32. Now therefore hearken unto me, O ye children, for blessed are they that keep my ways. வசனம் 33. நீங்கள் புத்தியை கேட்டு ஞானமடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். Verse 33. Hear instruction, and be wise, and refuse it not. வசனம் 34. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். Verse 34. Blessed is the man that heareth me, watching daily at my gates, waiting at the posts of my doors. வசனம் 35. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். Verse 35. For whoso findeth me findeth life, and shall obtain favor of the Lord. வசனம் 36. எனக்கு விரோதமாக பாவஞ்செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான்,
என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது. Verse 36. But he that sinneth against me wrongeth his own soul. All they that hate me love death. நீதிமொழிகள் அதிகாரம் 9. Proverbs chapter 9. வசனம் 1. ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து. Verse 1. Wisdom hath built her house, she hath hewn out her 7 pillars. வசனம் 2. தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சரசத்தை வார்த்து வைத்து தன் போஜனபந்தியை ஆயத்தப்படுத்தி. Verse 2. She hath killed her beasts, she hath mingled her wine, she hath also furnished her table. வசனம் 3. தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு. Verse 3. She hath sent forth her maidens, she crieth upon the highest places of the city. வசனம் 4. புத்தியீனனை நோக்கி எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். Verse 4. Whoso is simple, let him turn in hither. As for him that wanteth understanding, she saith to him. வசனம் 5. நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். Verse 5. Come, eat of my bread, and drink of the wine, which I have mingled. வசனம் 6. பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள், புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. Verse 6. Forsake the foolish, and live, and go in the way of understanding. வசனம் 7. பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் இலச்சையடைகிறான், துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்ளுகிறான். Verse 7. He that reproveth a scorner getteth to himself shame, and he that rebuketh a wicked man getteth himself a blot. வசனம் 8. பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான், ஞானமுள்ளவனை கடிந்துகொள், அவன் உன்னை நேசிப்பான். Verse 8. Reprove not a scorner, lest he hate thee. Rebuke a wise man, and he will love thee. வசனம் 9. ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான், நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தியடைவான். Verse 9. Give instruction to a wise man, and he will be yet wiser. Teach a just man, and he will increase in learning. வசனம் 10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. Verse 10. The fear of the Lord is the beginning of wisdom, and the knowledge of the holy is understanding. வசனம் 11. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். Verse 11. For by me thy days shall be multiplied, and the years of thy life shall be increased. வசனம் 12. நீ ஞானியானால் உனக்கென்று ஞானியாவாய், நீ பரியாசக்காரனானால் நீயே அதின் பயனை அனுபவிப்பாய் என்று சொல்லுகிறது. Verse 12. If thou be wise, thou shalt be wise for thyself. But if thou scornest, thou alone shalt bear it. வசனம் 13. மதியற்ற ஸ்திரீ வாயாடியும் ஒன்றுமறியாத நிர்மூடமுமாயிருக்கிறாள். Verse 13. A foolish woman is clamorous, she is simple and knoweth nothing. வசனம் 14. அவள் தன் வீட்டு வாசற்படியிலும் பட்டணத்தின் மேடைகளிலும் ஆசனம் போட்டு உட்கார்ந்து. Verse 14. For she sitteth at the door of her house, on a seat in the high places of the city. வசனம் 15. தங்கள் வழிகளை நோக்கி நேரே போகும் வழிப்போக்கரை பார்த்து. Verse 15. To call passengers who go right on their ways. வசனம் 16. எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன் என்றும். Verse 16. Whoso is simple, let him turn in hither. And as for him that wanteth understanding, she saith to him. வசனம் 17. மதியீனனை நோக்கி
திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமாயிருக்கும் என்றும் சொல்லி கூப்பிடுகிறாள். Verse 17. Stolen waters are sweet, and bread, eaten in secret is pleasant. வசனம் 18. ஆயினும் மரித்தவர்கள் அவ்விடத்தில் உண்டென்றும் அவளுடைய விருந்தாளிகள் நரகபாதாளங்களில் கிடக்கிறார்கள் என்றும் அவன் அறியான். Verse 18. But he knoweth not that the dead are there, and that her guests are in the depths of hell. பைபிள் சவாலின் 210வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று தேவனுடைய ஞானம் நம்மை வாழ்வின் பாதைக்கு நடத்துகிறது. ஆனால் மூடத்தனமான தேர்வுகள் அவரது சிறந்த திட்டத்திலிருந்து நம்மை விலக்குகின்றன என்பதை கற்றோம். நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் விழிப்புடன் இருந்து நமது இதயத்தை காத்து தேவனுடைய வழிநடத்தலை தேடும்படி இந்த பகுதிகள் நினைவூட்டுகின்றன. அவரது சத்தத்தை கேட்கும்போது அவர் நமக்கு ஞானத்தையும் பாதுகாப்பையும் சோதனைகளை வெல்லும் பலத்தையும் அளிக்கிறார். அவரது சத்தியத்தை தொடர்ந்து நாடி அவரது ஞானம் நமது சிந்தனைகளையும் வார்த்தைகளையும் செயல்களையும் வடிவமைக்க அனுமதிப்போம். தேவனுடைய ஞானத்தில் நடக்கும் ஒவ்வொரு நாளும் அவர் நமது வாழ்க்கைக்காக வைத்திருக்கும் நோக்கத்திற்கு நம்மை மேலும் நெருக்கமாக கொண்டு செல்கிறது. ஒவ்வொரு நாளும் நீதியின் பாதையை தேர்ந்தெடுக்க ஒரு புதிய வாய்ப்பு. இன்று வாசித்த பகுதியில் எந்த வசனம் உங்கள் இதயத்தை அதிகமாக தொட்டது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 210 of our Bible challenge is complete. Today we learned that God's wisdom leads us toward life, while foolish choices lead us away from His best. These passages remind us to remain alert, guard our hearts, and seek God's guidance in every decision we make. When we listen to His voice, He gives us wisdom, protection, and the strength to resist temptation. Let us continue to pursue His truth and allow His wisdom to shape our thoughts, words, and actions. Every day spent walking in God's wisdom brings us closer to His purpose for our lives. Each day is another opportunity to choose the path of righteousness. Which verse from today's reading spoke to your heart the most? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.